இன்னைக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு சிம்பு வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒரு இடத்த பிடிச்சாரு, அதே வேகத்தில் வந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் சிம்புவுக்கு நிறைய குறைகள் இருந்தது. சிம்பு மீது படப்பிடிப்புக்கு ஒழுங்காக வரமாட்டார், அவரை நம்பி நம்ம ஷூட்டிங் வைக்கணுமா வேணாமாங்கிற குழப்பம் எல்லா டைரக்டர்களுக்கும் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த சிம்பு அதுக்கப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணி நம்ம ஒரு படத்தில் கமிட் ஆனோம்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துடணுங்கிற எண்ணம் இல்லாமல் அவருக்கு அந்த படங்கள் வெற்றி படங்களாக கூட மாறிட்டு இருந்துச்சு. இப்போ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதற்கப்புறம் அந்த படம் போகலைன்னு வச்சுங்க, இந்த காடு போகலை. அப்புறம் ஈஸ்வரன் ஒரு படம் பண்ணார், அதெல்லாம் போகலை. ஈஸ்வரன்லாம் அதுக்கு முன்னாடி பண்ண படம். ஸோ அதெல்லாம் போகலை. பட் இருந்தாலும் சிம்பு அவருடைய போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்டாருங்கிற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையாவது இருந்துச்சு. ஆனால் இப்போ அதற்கும் உழை வைக்கிற மாதிரி ஐஸ்வரி கணேஷ் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்தை பண்ணாமல் அவர் கமல் ஆஃபீஸ் ராஜ்கமல் படத்துக்கு டேட்டு கொடுத்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகமாக பார்க்கப்படுது. இங்கே அந்த விவாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் சிம்பு இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும்